ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். ஒரு சந்தர்ப்பத்திலே குந்தி தேவியுடன் ஸ்ரீகிருஷ்ண பகவான், அத்தே, உங்களுக்கு கஷ்டம் வந்தால் உடனே என்னை நினைத்து அழைக்கின்றார்கள். நான் என்னமோ என்ன கஷ்டம் என்று ஓடோடி வருகின்றேன். ஆனால் நீங்கள் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே ஓடிவிட வேண்டும் என்று கேட்கவே மாட்டீர்கள் என்று கேட்பார். அதற்கு அந்த குந்தி தேவி, கண்ணா, கஷ்டங்கள் என்பது மனிதர்களுக்கு தற்காலிகமாக வரும். கஷ்டங்கள் வரும்போது தான் ஆண்டவனை நினைப்போம். அந்த கஷ்டங்கள் என்பது வரவில்லை என்றால் கடவுளையே மறந்து விடுவோம் கண்ணா. அனைத்து ஜீவங்களும் ஆதாரம் நீதானே கண்ணா. ஒரு நேரத்தில் நீ இருக்கலாம், அதே சமயத்தில் இல்லாமலும் போகலாம். ஒவ்வொரு உயிரிலும் ஆத்மா ரூபத்தில் நீதானே இருக்கின்றாய். இந்த சிருஷ்டிக்கே மூலம் நீதானே கண்ணா. மனிதர்களுக்கு கஷ்டம் என்பதில்லை என்றால் பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது கண்ணா. தேவதைகளுக்கும் உங்கள் தரிசனம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்டது பக்தர்களான நாங்கள் நினைத்து அழைத்தாலே கேட்பீர்கள். தேவதைகளுக்கு சாத்தியம் ஆகாத உங்களுக்கு சேவை செய்வதென்பது எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உங்களை சேவை செய்வதற்கு கோவிலுக்கு செல்வோம், பூஜைகளும் செய்வோம், எங்கள் கஷ்டத்தை சொல்லி கோரிக்கைகளும் கேட்போம். அது மனிதர்களுக்கு மட்டும்தானே தவிர தேவதைகளுக்கு சாத்தியமாகாது கண்ணா. ஏனென்றால் தேவதைகள் அவங்க வேலைகளுக்கே சரியாயிருக்கும். அந்த வேலைகளை விட்டு பகவானுக்கு சேவை செய்ய இயலாத காரியம். அப்படியே அரக்கர்களும் எத்தனையோ வருடங்கள் தவம் செய்தால்தான் உங்களுடைய தரிசனம் கிடைப்பது ரொம்ப கடினம். ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் பக்தியால் உங்கள் நாமஸ்மரணையுடன் ரொம்ப சுலபமாக உங்கள் தரிசனமும் மோட்சத்தையும் அடைகின்றான் கண்ணா என்று பாண்டவர்களின் தாயார் குந்தி தேவி பதிலளிக்கிறார். கேட்டீங்கள் அல்லவா? மனித பிறவி எவ்வளவு உயர்ந்ததோ, அதை நாம் ஜாக்கிரதையாக வாழ்ந்தால் ஆண்டவனின் சன்னிதானத்துக்கு மோட்சகதியை அடையலாம். நாளை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.